ஓகே, ஆர்ஆர்பி ஜேஇல 2019ல கேட்ட சம். ஓகே, ஸோ இந்த சம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இவங்க கொடுத்துருக்க 8 பேருமே வந்து ஃபேசிங் த சென்டர் ஆர் நாட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்க எல்லாருமே என்னதான் ஃபேசிங் த சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ஓகே, அடுத்த கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஏஜிஎஃப் இஸ் நாட் நியர், யாருக்கு சிக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் H6 செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸ் சும்மா உங்களுக்கு புரியதுக்காக நான் வந்து இங்கே எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பவுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல யாரை பத்தி நிறைய ரிப்பீட்டடான பாயிண்ட்ஸை பத்தி பேசுறாங்களோ அவரை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் பண்ணணும். இல்ல ஒருத்தர் பிளேஸ் பண்றது மூலமா இன்னும் 2 பேரை பிளேஸ் பண்ண முடிஞ்சா அவங்கள வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றது வந்து பெட்டர். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனே நமக்கு வந்து சூப்பரான கீ பாயிண்டா கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, C sits third to the left of E. அப்போ நான் E என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பிளேஸ் பண்றேன். ஓகே, E எங்க பண்றேன் அப்படின்னா இங்க பிளேஸ் பண்றேன். இதுல இருந்து சோ யார் இங்க ஈயோட லெஃப்ட்ல யார் இங்க பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா சி வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஈயோட தேர்ட் லெஃப்ட்ல இருக்கான். அப்போ இவன் ஃபேசிங் த சென்டர் ஆனா லெஃப்ட் எங்க இருக்கும், இந்த சைடு இருக்கும். அப்போ 1 2 3, அப்ப சி என்னவா இருக்கான், இந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கான். ஓகே, முடிஞ்சிருச்சா? அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, A sits third to the left of C. A எங்க இருந்திருக்கான் அப்படின்னா சியோட லெஃப்ட் சைடுல தேர்ட் லெஃப்ட்ல இருக்கான்னு சொல்லிருக்கான். அப்ப சி இங்க உட்கார்ந்து இருந்தான் அப்படின்னா அவனோட தேர்ட் லெஃப்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஓகே, தேர்ட் லெஃப்ட் எங்க வரும், இங்க வரும். அந்த இடத்துல யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னா யார் உட்கார்ந்துருக்கா, A sits third to the left of F அப்படின்னு. சோ அப்ப A என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். ஓகே, சோ அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா A G F மூணுமே பக்கத்துல இருக்க கூடாதுன்னு இருக்கான். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏக்கும் ஜிக்கும் நடுவுல 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏக்கும் ஜிக்கு நடுவுல 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ ஏக்கும் ஜிக்கு நடுவுல 2 பேர் இருக்கான ஏ எங்க இருக்கான்னு வச்சுக்கோமே. சோ இந்த சைடு போய் பார்ப்போம். ஏயோட ரைட் சைடுல போய் பார்க்கலாம். ரைட் சைடுல போய் பார்த்தா 2 பேரை விட்டு பார்த்தா யார் அங்க லொகேட் ஆயிருக்காங்க, சி லொகேட் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. அப்ப கண்டிப்பா வந்து ஜி எங்க தான் பிளேஸ் ஆயிருப்பான், இந்த இடத்துல தான் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா பிளேஸ் ஆயிருப்பான். ஓகே, ஜி கண்டிப்பா எங்க தான் பிளேஸ் ஆயிருப்பான், இந்த இடத்துல தான் பிளேஸ் ஆயிருப்பான். ஓகே, இந்த சம்ல ஒரு பஞ்சாயத்தான இடம், அதாவது கொஞ்சம் கீ பாயிண்டோட இருக்கிற இடம் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான். ஓகே, H6 செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப் அப்படின்றது. H6 செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப். ஓகேவா? சோ எனக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா எஃப் சிக்கு பக்கத்துல உட்கார வைக்க முடியாது. இங்கேயும் நான் உட்கார வைக்க முடியாது, இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா உட்கார வைக்க முடியாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான் எஃப் வந்து சிக்கு பதிலாக உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்ப நான் எஃப் எங்க தான் உட்கார வைக்க முடியும் அப்படின்னா எஃப் நான் இந்த இடத்துல உட்கார வைக்கலாம். இங்க உட்கார வச்சேன் அப்படின்னா இதுல இருந்து எனக்கு செகண்ட் ரைட் யார் இருப்பான் இருக்கான், ஹைச் உட்கார்ந்து இருப்பான் இருக்கான். அப்ப செகண்ட் ரைட் அப்படிங்கிறப்ப இங்க வந்தா அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி யார் இருக்கா, சி இருக்கிறா. அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா எஃப் உட்கார வைக்க முடியாது. அப்ப எனக்கு எஃப் உட்கார வைக்கிறதுக்கான பாசிபிளான இடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான். சோ இதுல இருந்து செகண்ட் ரைட் அப்படிங்கிறப்ப ஹைச் வந்து இங்க என்ன பண்ணிடுவான், இங்க உட்காந்துருவான். ஓகே, சோ அப்படியே லாஸ்ட் பாயிண்ட் வந்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா D sits third to the left of A அப்படின்னு இருக்கான். D sits third to the left of F அப்படின்னு இருக்கான். அப்போ இவனோட லெஃப்ட் என்னது இந்த சைடு. அப்போ 1 2 3. அப்ப D எங்க இருந்து இருப்பான் அப்படின்னா இந்த இடத்துல இருப்பான். அப்ப ரிமைனிங் இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா B, அவன் இங்க இருப்பான். சோ அவ்வளவுதான், சர்க்குலர் சீட்டிங் 8 பேரை உட்கார வச்சாச்சு. கொஸ்டின் என்ன அப்படின்னா என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா which of the following person sits next to the left of B. B க்கு லெஃப்ட்ல யார் இருப்பான்னு கேட்டிருக்கான். B க்கு லெஃப்ட்ல யார் இருப்பா, இங்க H தான் இருக்கான். so H will be the answer. ஓகே, so சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை இப்படி தான் சால்வ் பண்ணலாம். so எப்போதுமே என்ன அப்படின்னா ஃபேசிங் த சென்டரா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யாரை வந்து லொகேட் பண்ணா ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகே, அப்படி சால்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.